திருச்சிற்றம்பலம். தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி, ஏகம் பெற்றுரையந்தாய் போற்றி, பாகம் பெண்ணுரு ஆனாய் போற்றி, அண்ணாமலையம் அண்ணா போற்றி, கண்ணார் அமுதக்கடலே போற்றி, காவாய் கனகத்திரளே போற்றி, அயிலை மலையானே போற்றி போற்றி. நமச்சிவாய வாழ்க, நாதன் தாழ் வாழ்க. அன்பர்களுக்கு வணக்கம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பதும் பார்த்து கொண்டிருப்பதும் சிவநெறியே சீரான வாழ்வு தரும் என்கிற டெலிகிராம் சேனல் மூலம் ஒவ்வொரு நாளும் அதிகாலை 5:20 மணிக்கு திருநெறிய தமிழோசை என்கிற தலைப்பின் கீழே 12 திருமுறை பாராயணம் செய்து வருகிறோம். அந்த வகையிலே சிவபெருமானுடைய கருணையினாலே திருநாவுக்கரசு சுவாமிகள் இயற்றிய 4ஆம் திருமுறை தற்போது பாராயணம் செய்து வருகிறோம். நம்முடைய நிகழ்ச்சிக்கு வருகின்றக்கூடிய அத்தனை அடியார் பெருமக்களுடைய திருவடிகளையும் பொன்னார் திருவடிகளையும் மனம் மொழி மெய்களாலே வணங்கி நிகழ்ச்சிக்குள் இனிதே நுழைவோம். நிகழ்ச்சிக்குள் செல்வதற்கு முன்பதாக திருப்பள்ளி எழுச்சியும் 12 திருமுறை ஆசிரியர் துதியும் பாடி நிகழ்ச்சியை துவங்குவதை ஒரு முறையாக வைத்திருக்கிறோம். அந்த வகையில் இன்றைக்குண்டான திருப்பள்ளி எழுச்சியும் 12 திருமுறைகளுடைய ஆசிரியர் துதியும். திருச்சிற்றம்பலம், தில்லையம்பலம். ஐயா ராஜா, ஐயா வாங்க. சிவாயனம். திருச்சிற்றம்பலம். அனைத்து அடியார் பெருமக்களுக்கும் வணக்கம். வாழ்க வளமுடன். லலிதாம்மா படிக்கிறீங்களா? 12 திருமுறைகளுடைய 27 திருப்பெயர்கள் தயாரா இருக்கீங்களா? படி. வணக்கம் ஐயா. வாழ்க வளம். சிவாயனம். பொழியர்கோன் வெப்பொழித்த புகழியர்கோன் கழல் போற்றி, ஆழிமிசை கல்மிதப்பில் அணைந்த பிரான் அடி போற்றி, வாழி திரு நாவலூர் வன் தொண்டர் பதம் போற்றி, ஊழிமலி திருவாத ஊர திருத்தால் போற்றி. திருச்சிற்றம்பலம். திருஞான சம்பந்தர் வாக்கீச சுந்தரர் திருவாத ஊரர் மற்றை திருமாளிகை தேவர் சேந்தனார் கருவூர் தெல்லு பூந்துருத்தி நம்பி வருஞான கண்டராத்திரர் வேணாட்டு அடிகள் வாழ்ந்த திருவாலி அமுதனர் மருவு புருடோத்தமர் சேதியராயர் மூலர் மண்ணு திருவாலவாய ஒரு காரைக்காலம்மை ஐயடிகள் சேராமன் ஒலி கீரர் கல்லடனார் ஒன் கபிலர் பரணர் மெய் உணர் இளம் பெருமானோடு ஓங்கும் அதிர அடிகளார் திருமேவு பட்டினத்து அடிகளோடு நம்பி ஆண்டார் நம்பி சேர்க்கியாரும் சிவநெறி திருமுறைகள் 12 அருள் செய்த தெய்வீக தன்மையோரே. திருச்சிற்றம்பலம் ஐயா. அருள் பெருகு தனி கடலும் உலகுக்கெல்லாம் அன்பு நெறி கடலுமாம் எனவும் ஓங்கும் பொருள் சமய முதல் செய்வ நெறிதான் பெற்ற புண்ணிய கண் இரண்டெனவும் புவனம் உய்ய இருள் கடு உண்டவர் அருளும் உலகம் எல்லாம் ஈன்றால் தன் திருவருளும் எனவும் கூடி திருள்களை ஞான கன்றும் அரசும் சென்று செஞ்சடைவானவர் கோயில் சேர்ந்தாரன்றே. திருச்சிற்றம்பலம். திருக்கதவும் கரங்கத்துக்கு பாடிட்டுங்களா ஐயா? பாடும். பெருமான் பெருமான் பேரானந்தத்து பிரியாதிருக்க பெற்றீர்கால் அருமாவுற்று பின்னை நீர் அம்மா அழங்கி அரற்றாதே திருமாமணிசே திருக்கதவும் திறந்த போதே சிவபுரத்து
திருமாலரியா திருப்புயங்கன் திருத்தால் சென்று சேர்வோமே. திருப்பள்ளி எழுச்சியில எது பாடணும்? மூலவதியம்மா படிங்க. திருப்பள்ளி எழுச்சி எதையா படிக்கணும்? நான் 6வது பாட்டு படிங்க. பப்பரவேட்டிருந்து உணரும் நின்னடியார் பந்தனை வந்தறுத்தார் அவர் பலரும் மைபுறு கண்ணியர் மானிடத்தியல் பின் வணங்குவார் அணங்கின் மணவாளா செப்புறு கமலங்கள் மலரும் தன் வயல் சூழ் திரு பெருந்துறை ஊரை சிவபெருமானே இப்பிற பருத்தமை ஆண்டருள் புரியும் எம்பெருமான் பள்ளி எழுந்தருளாயே. எம்பெருமான் பள்ளி எழுந்தருளாயே. திருச்சிற்றம்பலம் ஐயா. நன்றி ஐயா. சிவாயம். திருச்சிற்றம்பலம். திருநெறிய தமிழ் ஓசை நிகழ்ச்சிக்கு வருகை தந்துள்ள அனைத்து அடியார் பெருமக்களையும் வணங்கி வரவேற்கிறோம். நிகழ்ச்சியின் தலைப்பு திருநாவுக்கரசு சுவாமிகள் அருளிய 4ஆம் திருமுறை பாராயணம் செய்து வருகிறோம். அன்புமிகு அருளரசு ஐயா அவர்கள் பொருளுரையுடன் கேட்டு மகிழ்ந்து வருகிறோம், மகிழ இருக்கிறோம். வாழ்க வளமுடன். ஐயா வாங்க ஐயா. சிவாயம். நேற்றுக்கு அந்த இது மட்டும்தான் முடித்தோம். திருநாவுக்கரசு அந்த திருப்பாதி புலியூர் பதிவு மட்டும் தான் முடிச்சேன். 94 தான் ஐயா முடிஞ்சிருக்கு. இன்னைக்கு 95 படிக்கணும். திருவிழிமிழலை படிக்கணும். 95 படிக்கணும் ஐயா. திருவிழிமிழலை இன்னைக்கு போகணும். ஒரு பதிவு தான் படிச்சுக்கலாம். ஆமா, அதுக்கு பொருளுரையா எடுத்துக்கிட்டா டைம். அதெல்லாம் ஸ்டார்ட் பண்றதுல ஒரு 10 நிமிடம் டிலே ஆயிடுது. அது சரியா போயிடுச்சு. இன்றைக்கு திருநறிய தமிழோசையில இன்றைக்கு 175வது நாளாக 4ஆம் திருமுறையில 95வது பதிகம் திருவேழிமிழலை திருவிருத்தம் இராப்பண் 4 நாழிகை 41:15 45 மணி இரவு 10 12 மணிக்குள்ள நவரோஸ்லே பாடத்தக்கது. இது காவிரியுடைய தென்கரையிலே 61வது தலமாக மயிலாடுதுறை பேரளம் பகுதியிலே உள்ளது. பெருமான் வீழியழகர், அம்பாள் அழகமுலையம். இதற்கான பெரிய புராண பாட்டு 262. காலம் தவறு தேர்ந்தெங்கும். ஐயா 262 62 பெரிய புராண பாடம். காலம் தவறு தீர்ந்தெங்கும் கலிவான் பொழிந்த புனல் கலந்து ஞாலம் எல்லாம் குளிர் தூங்கி உணவு பெருகி நலம் சிறப்ப மூல அன்பர் இருவர்களும் மொழி மாலைகளும் பல சாத்தி நீல கண்டர் உரைப்பதிகள் பிறவும் வணங்க நினைவுற்றார். திருச்சிற்றம்பலம். திருவிழிமிழல அந்த பஞ்சத்துல பெருமான் கொடுத்த படிக்காசினாலே அடியார்களுக்கு உணவளித்து அந்த பஞ்சம் தீர்ந்த பிறகும் சில நாள் அங்கே தங்கியிருந்த போது அருளப்பட்ட பதிகங்களிலே இதுவும் ஒன்று அப்படின்னு சொல்கிற போது அவர்களை மூல அன்பரு இருவர்களும் என்று சொல்லி நமக்கு நம்முடைய சைவத்துக்கு மூல அன்பர்களாக திருநாவுக்கரசையும் திருஞான சம்பந்தரையும் காட்டி அவர்கள் சாத்திய மொழிமாலைகள் பல சாத்தி என்று சொன்னார். அதிலே ஒரு பதிகம் இது. வாழ்க பான் சொட்ட சொட்ட நின்று கட்டும் வளரு மதியோடையலே தேன் சொட்ட சொட்ட நின்று கட்டும் திருக்கொன்றை சென்னி வைத்தீர் மான்பட்டை நோக்கி மணாளீர் மணி நீர் மிழலையுளீர் நான் சட்ட உம்மை என்னை மறக்கினும் குறிக்கொண்மினே. மனிதனுடைய இயல்பு மறந்து போறதுதான் இல்லையா, திரோதான சக்தி. அதனால பெருமானை நான் எப்பவும் இமைப்பொழுதும் உன்னை நினைக்க வேண்டும். ஆனா எனக்கு உலகில பல பேர் சடங்கு இதனால
உலகியல் சூழல்ல நான் உன்னை அடிக்கடி மறந்துடுறேன். ஆனாலும் நீர் என்னை குறிக்கொண்டு என்னை ஆட்கொள்ள வேண்டும் என்று விண்ணப்பிக்கிற பாடலாக இந்த பாடலை வைத்து ஒரு பாடலையும் என்னை குறிக்கொண்பினே, என்னை பெருமான் வந்து என்னை குறிக்கொண்டு அருள வேண்டும் என்று பாடுகிற பாடல். வாழ்க வாழ்க. இரண்டாவது பாடல் திலகவதி அம்மா வாங்க. சிவாய நம. திருச்சிற்றம்பலம். அனைத்து அடியார் பெருமக்கள் திருவடிகளுக்கும் வணக்கம். அந்தமும் ஆதியுமாகி நின்றேர், அண்டம் என் திசையும் பந்தமும் வீடும் பரப்புகின்றேர், பசு ஏற்றுகந்தேர், வெந்தழல் ஓம்பும் மிழலையுள்ளேர், எந்த திசைக்கே என்னை தென் திசைக்கே அந்தமும் ஆதியுமாகி நின்றீர், அண்டம் என் திசையும் பந்தமும் வீடும் பரப்புகின்றீர், பசு ஏற்றுகந்தேர், வெந்தழல் ஓம்பும் மிழலையுள்ளேர், என்னை என் திசைக்கே உந்திடும் போது மறக்கேனும் என்னை குறிக்கொள் மேனே, உந்திடும் போது மறக்கேனும் என்னை குறிக்கொள் மேனே. கரண்ட் இல்லைங்கய்யா, வச்சு படிக்கிறேன். சிவாய நம. வெந்தழல் ஓம்பு மிழலையுள்ளீர். அங்கே தென் திசைக்கு உந்திடும் போது, தென் திசையில யாருக்குது? யமன் இருக்கிறானாம். அதனால நான் அடிக்கடி நம்ம இந்த உலகத்துல இறந்து கொண்டு இருக்கிறேன். அதனால நான் உன்னை மறந்து போகிறேன். அதனால அந்த நேரத்திலே யமன் வந்து என்னை ஆட்கொள்ள போதும் நீ என்னை குறிக்கொண்டு எனக்கு அருள் செய்ய வேண்டும் என்ற வகையிலே அமைந்த பாடல். வாழ்க வாழ்க. அலைக்கின்ற நீர்நிலம். தாமோதரையா வாங்க. திருச்சிற்றம்பலம். அலைக்கின்ற நீர் நிலம் காற்றனலம்பரமாகி நின்றீர், கலை கண்டு சேரும் கரத்தீர் கலை பொருளாகி நின்றீர், விளக்கின்றி நல்கும் நிழலையுள்ளீர், மெய்யிற் கையொடு கால் உலைக்கின்றும் நம்மை மறைக்கினும் என்னை குறிகொள்மினே, கொலைக்கென்று நம்மை மறக்கினும் என்னை குறிகொள்மினே. சிவாய நம. திருச்சிற்றம்பலம். நன்றிங்க ஐயா. அலைக்கின்ற நீர்நிலம் காற்று அனல் அம்பரம் ஆகின்றன என்று பெருமான் உலகத்தை 5 பூதங்களாக படைத்தான். அந்த 5 பூதங்கள் வழியாகத்தான் இந்த உடலே 5 பொறிகளை தந்தான். அந்த 5 பொறிகள் வாயிலாக நாம் என்ன பண்ணுவோம்? 5 புலன்களாகிய சுவை ஒளி ஊறு ஓசையை நினைக்கின்றோமே என்று பெருமானுடைய அஞ்செழுத்தை நினைவதே இல்லை. அதனாலே கொலைக்கன்று உம்மை மறைக்கினும் எம்மை குறிக்கொள்மினே. எல்லாத்தையும் 5 படைச்சான். ஆனா நான் 5 பூதங்கள்ல இருந்து 5 பொறிகளை அனுபவிக்கிறது, 5 பொறிகள்ல இருந்து புலன்களை 5 எழுத்து ஓதவில்லையே. ஆனா அப்படி நான் மறந்து போறேனே, அப்படி மறந்தாலும் என்னை ஆட்கொள்ள வேண்டும் என்று பெருமான் விண்ணப்பிக்கிறார். வாழ்க. நீ தீத்தொழிலான் தானே. தர்ஷன் வரீங்களா? தர்ஷன் வாங்க வாங்க. கண்ணுக்கினியா தொழிலான்றலை தீயெழு செய்த வேள்வி செற்றீர், பேய் தொழிலாட்டை பெற்றுதை ஈர்ப்பிடி துற்றியையும் வெய்தொழில் வாழாளர் மிழலையுள் ஈர்விக்கி அஞ்செழுத்தும் ஓத்தொழுத்தும்பை மறக்கினும் என்னை கூறிக்கோன்மினே. திருச்சிற்றம்பலமையா. என்னுடைய தீவினையினாலே 5 எழுத்தை ஓத பரப்ப, நல்வினை இருந்தாதான் அப்ப 5 எழுத்து ஓத முடியும்.
அதனால எனக்கு என்னுடைய தீவினையினாலே அஞ்செழுத்தை ஓத மறக்கின்றேன். அப்படி மறந்தாலும் நீ என்னை ஆட்கொள்ள வேண்டும் என்று விண்ணப்பிக்கிற பாடல். வாழ்க வாழ்க. தோட்பட்ட நாகமும். அடியேன் படிக்கிறேன். தோள்பட்ட நாகமும் சூலமும் சுற்றியும் பத்திமையால் மேற்பட்ட அந்தனர் வீழியும் என்னையும் வேறுடையீர். நாள்பட்டு வந்து பிறந்தேன் இறக்க நமன் தமர்தம் கோட்பட்டு நும்மை மறக்கினும் என்னை குறிக்கொண்மினே. நாட்பட்டு வந்து பிறந்தேன் இறக்கின்றேன். என்னுடைய வாழ்க்கை எப்படி இருக்குது? பிறந்து பிறந்து இறப்பதா இருக்கிறது. எதனாலே? அஞ்செழுத்தை ஓதாதனாலே. எண்ணிலேன் திருநாமம் அஞ்செழுத்தும் என் ஏழமை எதனாலே நன்னிலேன் கலை ஞானிகள் தொன்மொடு நல்வினையவாறே மண்ணிலே பிறந்து இறந்து மண்ணாவதற்கு ஒருப்படுகின்றேனை அண்ணல் ஆண்டுதன் அடியறி குட்டிய அதிசயங்கண்டாம் திருவாசகத்தை நினைவுபடுத்த மாதிரி இந்த பாட்டை அமைத்திருக்கிறார். அதனால நமர்தம் கோட்பட்டு நும்மை மறைக்கணும். அப்ப இறந்து பிறந்து நான் என்ன பண்றேன்? எமங்கிட்டயே நான் தொடர்பு வச்சிருக்கேன். அந்த அப்படியே நீ என்னை ஆட்கொள்ள வேண்டும் என்று சொல்ற மாதிரி அமைந்த பாடல். வாழ்க. கண்டியிற்பட்ட சிவாயனம். கண்டையில் பட்ட கழுத்துடையோ கரி காட்டிலிட்ட பண்டையில் பட்ட பரிகார தீர்ப்பதிவே கொண்டே உண்டியில் பட்டினி நோயில் உறக்கத்தில் உம்மையவர் கொண்டிலும் பட்டு மறக்கினம் என்னை குறிக்கொள்மினே. கொண்டில் பட்டு மறக்கினம் என்னை குறிக்கொள்மினே. சிவாயனம். கண்டியிற்பட்ட கழுத்துடையென்று பெருமான் அமரர்களுக்காக நஞ்சை உண்டு கண்டை நீலகண்டமா இருக்கிறான். அப்ப அமர்களுக்கு உதவுன மாதிரி எனக்கும் உதவணும் அப்படின்னு சொன்ன மாதிரி கொண்டியிற்பட்டு மறக்கணும் எம்மையை குறிக்கொண்மினே என்று பாடுகிறார். வாழ்க வாழ்க. தோற்றம் கண்டார். லலிதா பாலசுந்தரம். ஐயா. தோற்றம் கண்டான் சிரம் ஒன்று கொண்டே தூய வெள்ளேறுதுன்று. தோற்றம் கண்டான் சிரம் ஒன்று கொண்டே தூய வெள்ளெருது ஒன்று. ஏற்றம் கொண்டே விழிமிழலை இருக்கை கொண்டே சீற்றம் கொண்டு என்மேல் சிவந்ததோ தால் வீசியவெம் கோற்றம் கண்டு உம்மை மறக்கினும் என்னை கூறினே. சீற்றம் கொண்டு என்மேல் சிவந்ததோர் பாசத்தால் வீசியவெம் கோற்றம் கண்டு உம்மை மறக்கினும் என்னை குறிக்கொள்மினே. திருச்சிற்றம்பலம் ஐயா. நன்றி ஐயா. பதிபசு பாசத்துல நாம் உயிர் அந்த பாசத்தோடு சேர்ந்தால் இறைவன் யமன் பாசக்கயிறு வீசுவான். ஆனா அந்த பாசத்தை மறந்து நாம் பதியோடு சேர்ந்தால் பெருமான் நம்மை ஆட்கொள்வான். அதனால நாம் பாசத்திலே இருந்து யமனுடைய கயிற்றை காலாது மாதிரி பதியை எண்ணி உன்னுடைய திருவடியை அடைய வேண்டும். அதற்காக நீ அருள் செய்ய வேண்டும் என்று விண்ணப்பிக்கிற பாடம். வாழ்க வாழ்க. அது கழிப்பட்ட கங்கை. சுழிப்பட்ட கங்கை. சுழிப்பட்ட கங்கையும் திங்களும் சூடி சொக்கம் பயின்றீர். வழிபட்ட பரம்பரை பற்றுடையீர் படர்த்தி பருக. விழிப்பட்ட காமனை விட்டீர் மிழலையுள்ளீர் பிறவி. சுழிப்பட்டு நும்மை மறக்கினும் என்னை குறிக்கொள்மினே. சுழிப்பட்டு நும்மை மறக்கினும் என்னை குறிக்கொள்மினே. திருச்சிற்றம்பலம். சிவாய நமः.
சுழித்து ஓடுகிற கங்கையை தலையில் வைத்திருக்கிற சிவபெருமானை விட்டுவிட்டு நாம் காமம் என்ற அந்த உலக ஆசையினாலே அந்த சுழியிலே மாட்டிக்கொண்டிருக்கிறோம். அதிலிருந்து மீளுவதற்கு எனக்கு அருள் செய்ய வேண்டும் என்று பெருமானிடத்திலே விண்ணப்பிக்கிற பாடல். பின்னையிற்பட்ட சிவசெல்வி அம்மா வாங்க. நற்றுணையாவது நமச்சிவாயவே. பிள்ளையிற்பட்ட பிறை முடியீர் மறையோத வள்ளீர் வெள்ளையிற்பட்டதோ நீட்டிர் விரி நீர் மிழலையுள்ளீர் நல்ல இற்பட்ட இவர் நக்கரை பக்க நமன் தமர்தம் கொள்ளையிற்பட்டு மறக்கினும் என்னை குறிகொள்மினே கொள்ளையிற்பட்டு மறக்கினும் என்னை குறிகொள்மினே. திருச்சிற்றம்பலம். நன்றிங்கய்யா. பதிபசு பாசம் எனப்பகர் மூன்றில் பதியினை போல் பசுபாசம் அனாதி என்ற வகையில இந்த பசுவானது பாசத்தில் பட்டால் யமன் வந்து கொள்ளை கொள்வான். ஆனால் பதியிலே பட்டால் பெருமான் என்னை ஆட்கொள்ள வேண்டும் என்று பிரார்த்திக்கிற பாடல். வாழ்க வாழ்க. கருக்கொண்ட அரக்கன். நடராஜையா படிக்கிறீங்களா? வாங்க. 7வது பாட்டு தானுங்க ஐயா? 10வது பாட்டுங்கய்யா. கருக்கொண்டாங்க. சிவபெருமானே சிவசிவ. திருச்சிற்றம்பலம். 4:95-10 திருவிருத்தம். கரு கொண்டரக்கன் கையிலையை பற்றிய கையுமையும் நெருக்கென்றிரச்செற்று சேவடியால் கூற்றை நீர் செய்தி வெறி கொன்றை மாலை முடியே விரிநீர் மிழலை உள்ளீர் இறக்கின்ற நும்மை மறக்கினும் என்னை குறிகொண்மினே வெறி கொன்றை மாலை முடியீர் விரிநீர் மிழலை உள்ளீர் இறக்கின்ற நும்மை மறக்கினும் என்னை குறிகொண்மினே. நன்றிங்க ஐயா. அதனால இறக்கின்று நும்மை மறைக்கணும். நானு வாழ்க்கையிலே பிறந்து இறக்கின்றேன், அதனாலே உம்மை மறந்து போகிறேன். எனக்கு இரவாத இன்ப அன்பை தந்து எனக்கு அருள வேண்டும் என்று சொல்கிற பாடலாக இதை அமைத்திருக்கிறார். வாழ்க வாழ்க. அடுத்து 4ஆம் திருமுறையிலே 96வது பதிகம் திரு சத்திமுற்றம். பண் திருவிருத்தம். இராப்பண் 4ஆக நாழிகை 41 45 மணி இரவு 10-12 நவரோஸ் ராகத்திலே பாடத்தக்கது. காவிரியுடைய தென்கரையிலே 25வது தலமாக கும்பகோணம் ஆவூர் சாலையிலே அமைந்திருக்கிறது. இங்கே உள்ள பெருமான் வந்து சிவக்கொழுந்தீசர் என்றும் அம்பாள் பெரிய நாயகி என்றும் பேரு. திருச்சத்தி முற்றம். முற்றம் என்றால் நமக்கு முத்தியை தரவல்ல தலம். அதனால இந்த தலத்தை பத்தி வள்ளலார் பெருமான் பாடுறார். சித்தி முற்ற யோகம் செழும்பொழில் பூவை செய்யும் சக்தி முற்றம்னு. முற்றம் என்ற சொல் நமக்கு முத்தியை தரவல்லதா. அந்த முத்தி என்ன பண்ணா முத்தமாக்கி சத்திய முத்தம் கொடுத்தாருன்னு உலகியல் நிலை கொண்டு விட்டாங்க. அருளியல் நிலையிலே நமக்கு முத்தியை தருவதைய உலகியல் நிலையில முத்தமாக்கி என்ன பண்ணாங்க, கதையே மாற்றி விட்டாங்க நம்ம ஆளுங்க. வாழ்க வாழ்க வாழ்க. திருச்சிற்றம்பலம். இதற்கான பெரிய புராண பாடல் 194. கோவாய் முடுகி.
ஐயா படிக்கிறியா? 194. கோவாய் முடியி என்று எடுத்து கூற்றம் வந்து குமைப்பதன் முன் பூவார் அடிகள் என் தலைமேல் போரித்து வைப்பாயென புகன்று நாவார் பதிகம் பாடுதலும் நாதன் தானும் நல்லூரில் வாவா என்றே அருள் செய்ய வணங்கி மகிழ்ந்து வாகீசர். கோவாய் முடுகி என்று எடுத்த அந்த பதிகத்துல பெருமானே யமன் வந்து என்னை ஆட்பதற்கு மூலமாக நீ எனக்கு முத்தியை தர வேண்டும் என்று சொன்ன பதிகம். அந்த முத்தி என்ற அந்த சொல் என்னடா அடியறி கூட்டி அதிசயம், அதான் முத்தி இலக்கணம்னு வேற சொல்லுவாங்க அதை. ஆனால் அந்த முத்தியை முத்தமாக்கி உலகியல் நிலையில சத்தியமுத்தம் சக்தி வந்து முத்தம் கொடுத்தாங்க அப்படின்னு உலகியல் நிலைக்கு கொண்டு விட, உலகியல் ஆசையை துறக்க வேண்டும் என்பதுதான் சைவம். ஆனால் அந்த உலக நிலையிலே நம்மளை ஆழ்த்துற மாதிரி அதை சக்தி முத்தம்னு ஆக்கினாங்க. ஆனா பாட்டு வந்து சக்தி முற்றம் என்று இருக்கிறது. முற்றம் என்பது முத்தி தரவல்ல பெருமான். கோவாய் முடி அந்த பாட்டு. கோவாய் முடுகி அருதீரல் கூற்றம் கூமைப்பதன் முன் பூவாரடி சுவடென் தலை மேல் பொறித்துவை போக விடில் மூவா முழுப்படி மூடும் கண்டாய் முழங்கும் தடல்கை தேவா திருச்சக்தி முற்றத்து உறையும் சிவ கொழுந்தே. தேவா திருச்சக்தி முற்றத்து உறையும் சிவ கொழுந்தே. கோவாய் முடுகி அந்த யமன் வந்து என்னை அதுக்கு முன்னாடி நீ எனக்கு அருள் செய்து என்னை ஆட்கொண்டு உன்னுடைய திருவடியை என் தலைமை சென்னியிலே சூட்டி எனக்கு அருள் செய்ய வேண்டும், எனக்கு முத்தி தர வேண்டும் என்ற உயர்ந்த நிலையிலே இருந்து அருளிய நிலையில பாடிய பாடலை சாதாரண முத்தமா மாத்தி நம்மளை உலகில கொண்டு போய் அழுத்துற மாதிரி அந்த சூழலை மாற்றி விட்டார்கள். வாழ்க வாழ்க. 2வது பாட்டு வேலரசி அம்மா. சிவாய் நமங்கய்யா. காய்ந்தாய் அணங்கன் உடலம் பொடிபட காலனை முன் பாய்ந்தாய் உயிர் செக பாதம் பணிவதம் பல்பிறவி ஆய்ந்தாய் தருப்பாய் அடியேர் கருளாய் உன் அன்பர் சிந்தை சேர்ந்தாய் திரு சத்தி மூற்ற துறையும் சிவ கொழுந்தே. சேர்ந்தாய் திரு சத்தி மூற்ற துறையும் சிவ கொழுந்தே. திருச்சிற்றம்பலங்கய்யா. நம்ம சைவத்தினுடைய சிறப்பே ஆசையை நீக்கி அன்பு செலுத்துதல் தான். அதான் சைவம். ஆசை நீக்குதல், அன்பு செலுத்துதல். ஆசை என்பது பெருமானிடத்துல எதையாவது எதிர்பார்த்து எனக்கு அது இது ஒண்ணுன்னு பெருமாட்ட கேட்பது. நான் நல்லா படிக்கணும், நல்லா உத்தியோகத்துக்கு போகணும், நல்லா சம்பாதிக்கணும், நல்லா பொண்டாட்டி பிள்ளை வேணும் அப்படின்னு பெருமானிடத்தை ஏதாவது நமக்கு நம்முடைய இஷ்டத்துக்கெல்லாம் கேட்டுக்கிட்டே இருக்குது. என்னுடைய வினை என்ன, அதுக்கு என்ன வருவான்னு அவன் தானா தருவான். ஆனால் அதை மாற்றி நம்ம எண்ணத்துக்கு ஏற்ற மாதிரிலாம் பெருமாட்டில் விண்ணப்பித்து கொடுக்கலன்னா பெருமா ஒன்றும் செய்ய மாட்டேன்றாரு, உதவ மாட்டேன்றாரு, சோதிக்கிறாரு அப்படின்னு நம்ம என்ன பண்ணோம், நம்முடைய வினையை பற்றிய கவலை இல்லாமல் இருக்கிறோம். ஆனால் பெருமான் என்ன பண்றான், அன்பர் சிந்தையறிந்து அவன் வேண்டத்தக்கதறிவோயினி வேண்ட முழுதும் தருவோயினி என்ற நிலையில் இருக்கிறான். அததான் அவரை அன்பர் சிந்தை சேர்ந்தாய் அப்படின்னு சொல்லி அந்த அருளியல் நிலைக்கு கொண்டு போகிற அந்த சக்தி முற்றம் என்ற செய்திய முத்தம்னு சொல்லி உலகியல் நிலைக்கு கொண்டாந்து தாழ்த்தி விட்டு நம்மை என்ன பண்றாங்க, இந்த வைதிகத்தார் பண்ற கூத்து இருக்க பயங்கரமான கூத்து. வாழ்க வாழ்க. பொத்தார் குரம்பை. செல்வம் அம்மா. பொத்தார் குரம்பை புகுந்தைவர் நாளும் புகழழிப்ப மத்தார் தயிர் போல் மருகும் என் சிந்தை மறுகொழிவி அத்தா அடியே நடைக்கலம் கண்டாய் அமரர்கள் தம்
அத்தா திரு சக்தி முற்றத்துறையும் சிவகொழுந்தே அத்தா அடியே நடைக்கலம் கண்டாய் அமரர்கள் தம் சித்தா திரு சக்தி முற்றத்துறையும் சிவகொழுந்தே. திருச்சிற்றம்பலம். அத்தா அடியேன் அடைக்கலம் கண்டாய். அடைக்கலம் வந்தது பெருமான சும்மா ஏதோ பயபக்தின்னு சொல்லி பயந்து பயந்து பெருமானுடைய சரண் புகுதல் என்பது நம்ம என்ன பண்ணோம், உலகியல் நிலையிலே ஆழ்த்தும். ஆனால் அருளியல் நிலையிலே நாம் நம்முடைய உடம்பை என்ன பண்ண பெருமான் வந்து அடைகிற கலமாக கொள்ள. நாம் போய் பெருமானத்தை சரணை விட பெருமான் என்னை வந்து சேர வேண்டும் என்ற வகையிலே அடைக்கலம் என்பது இந்த கலமாகிய இந்த உடம்பு அவன் வந்து தங்குகிற இடமாக காயமே கோயிலாக கடிமனம் அடிமையாக வாய்மையே தூய்மையாக மணிலிங்கமாக மாற்றிக்கொள்ள வேண்டும். இந்த உடம்பு வந்து வெறும் பொத்தையோன் சுவர் புழு பொதிந்து உளுத்து அசும்பு விழுகிய பொய்க்கூரைதான். ஆனால் இந்த உடம்பை புன்புலால் யாக்கை புரை புரை கரிய பொன்னடும் கோயிலா புகச் செய்யலாம். அப்ப பொன்னடும் கோயிலானால் பெருமான் தானே வந்து என் உள்ளத்திலே புகுவான். அதுதான் அடைக்கலம். பெருமான் வந்து அடைகிற கலனாக இந்த உடம்பை வைத்துக் கொள்ள வேண்டும் என்ற அருளியல் நிலையிலே பேசிய செய்திய சத்தி முற்றம் என்று நமக்கு முத்தி நிலையை பேசுகிற இந்த சித்தாந்த சைவத்தை மாற்றி உலகில சத்தி முத்தம் முட்டா சத்திய முத்தம் கொடுத்தான்னு முத்தத்துல கொண்டு போய் நம்மள ஆழ்த்துறாங்க. உலக ஆசைகளில் அழுத்துகிற மாதிரி அந்த செய்திகளை மாற்றி அமைத்திருக்கிறார்கள். வாழ்க வாழ்க. நில்லா குரம்பை. சித்ரா ஈவா. திருச்சிற்றம்பலம். நில்லா குரம்பை நிலையா குருதியின் நீ நிலந்தொன் அல்லால் குழவின் தயர்வுரு வேனை வந்தாண்டு கொண்டாய் வில்லேர் புருவ துமையால் கணவா விடற்றி கெடுவேன் செல்வா திருசத்தி முற்றத்துறையுன் சிவகொழுந்தே. திருச்சிற்றம்பலம். நன்றிங்க ஐயா. நில்லா குரம்பை நிலையா கருதி என் நிலத்து ஒன்று. இந்த உடம்பு நிலையானதா? இல்லை, அது அழியக்கூடியதுதான். ஆனால் அழியக்கூடிய உடம்பு அது என்ன பண்ண பொய்ன்னு சொல்லணும். ஆனா அதை மெய்ன்னு சொல்லிட்டாங்க. ஏன்? அதை மெய்யாக மாற்ற வேண்டும். நம்ம வெறும் உலகியல் ஆசைகளை முத்தம் கொடுத்துருவோம் தான் என்ன ஆகும்? நாம உலகியல் மண்ணிலே பிறந்து இறந்து மண்ணாவதற்கு உருப்படுவோம். அதற்கு மாறாக நாம் பெருமானுடைய திருவடி நீழலை நினைத்தால் பெருமான் நம்மை வந்து ஆட்கொண்டு நமக்கு அருள் செய்வான். அதனால அந்த நில்லா குரம்பையை நிலையானதாக மாற்றுவதற்கான சூழ்நிலையிலே அமைந்த சக்தி முற்றம் என்ற தலம். அந்த சக்தி முற்றத்தை முத்தமாக்கிட்டாங்க. வாழ்க. அடுத்து கருவுற்று இருந்து உன் உமா அம்மாவாக. கருவுற்று இருந்து உன் கடலே நினைந்து கரும்புகியில் தெருவில் புகுந்தேன் திகைத்தடியேனை திகைப்பொழி உரிதி திகழும் உமையால் கனவா இடின் புது கெடுதேன் இருதின் பொழி சக்தி முற்றத்து உரையும் சிவகொழுந்தே உருதின் திகழும் உமையால் கனவா இடின் கெடுதேன் இருதின் பொழி சக்தி முற்றத்து உரையும் சிவகொழுந்தே. திருவில் பொலியும் திருச்சக்தி முற்றம். திரு என்பதற்கு சிவம் என்ற பொருள். அந்த சிவத்தை அந்த சிவத்திலே சேர்ப்பதற்கு நமக்கு துணை செய்வது வனப்பு ஆகிய திருவருட் சக்தி. அந்த சக்தி தான் நம்மை சிவத்திலே சேர்க்கும் முத்தி செயலை செய்ய வேண்டும். அதனாலே அதற்கு சக்தி முற்றம் என்று பேரு. அருளியல் நிலையிலே என்று அந்த முத்தி இலக்கணம் பேசுகிற அந்த செய்திய நம்முடைய தாவுக்கரசர் பேசுகிறார். திருவில் பொலி சக்தி முற்றம் என்று அந்த முற்றத்தை முத்தமாகிட்டாங்க. வாழ்க.
சதானந்தன் ஐயா. ஆறாவது பாட்டு. சதானந்தன் ஐயா. சிற்றம்பலம். வெம்மை நமந்தமர் மேற்கு விரவி விழுப்பதன் முன் இம்மை உண்டால் எந்த நெஞ்சத்து எழுதி வைங்கிகளில் அம்மை அடியேக்கு அருளுது என்பது இங்காரறிவார் அம்மை அடியக்கு அருளுதி என்பது இங்கு ஆரறிவார் செம்மை தரும் சக்தி மூற்றத்து உரையும் சிவ கொழுந்தே. திருச்சிற்றம்பலம். இம்மை உன்தாள் என் நெஞ்சத்து எழுதுவை. பெருமானே, நீ உன்னுடைய திருவடியை என் நெஞ்சத்திலே எழுத வேண்டும். அதற்கு அந்த சக்தி நமக்கு உதவி. அதனால செம்மை தரு சக்தி என்று சொல்லி திருவருட்சக்தியினாலே பெருமான் நம்முடைய நெஞ்சத்திலே புக வேண்டும் என்ற உயர்ந்த செய்தி. அந்த செய்தியை தான் நம்மளக சக்தி முற்றம் என்பதை முத்தமாகிட்டாங்க. வாழ்க வாழ்க. விட்டார் புறங்கள். பாடி சித்ராவங். திருச்சிற்றம்பலம் ஐயா. அடியார் பெருமக்கள் திருவடி வணங்கிக்கிறேன் சாமி. திருச்சிற்றம்பலம். விட்டார் புறங்கள் ஒரு நொடி வேவ ஓர் விங்கனையால் சுட்டாயன் பாசத் தொடர்பரு தாண்டுகொள் தும்பி பம்பும் மட்டார் குடலி மலைமகள் பூசை மகிழ்ந்தருளும் சிட்டா திருச்சத்தி முற்றத்துறையும் சிவகொழுந்தே. சிட்டா திருச்சத்தி முற்றத்துறையும் சிவகொழுந்தே. நன்றிங்க ஐயா. திருச்சிற்றம்பலம் ஐயா. என் பாச தொடர்பு அறுத்து ஆண்டு கொண்டு தும்பி பம்பும் நான் பசுவாகிய நான் இந்த பாசத்தில இருந்து என்ன பண்றேன், தும்பி பம்புதல்றது இதுல உட்காந்து திளைத்தாடி கொண்டிருக்க உலக ஆசையிலே திளைக்கிறேன். பம்புதல்னா என்னத்தான், திளைத்தாடுதல். எப்படி திளைத்தாத உலக பாசத்துல அதிலிருந்து என்னை மீண்டு பெருமானே நான் உன்னுடைய திருவடியை சேர வேண்டும் என்று அங்கே இருக்கிற அந்த பெருமாட்டி நமக்காக அந்த மலைமகள் பூசிக்கிறாள். மட்டார் குழலி மலைமகள் பூசை மகிழ்ந்து அருளும். பெருமானை பூசித்து ஆன்மாக்கள் உய்ய வேண்டும், அதனாலே ஆன்மாக்கள் முத்தி அடைய வேண்டும் என்று சக்தி நம்முடைய நாம் முத்தி அடைவதற்காக பூசிக்கிற இடம் என்று நாவுக்கரசர் பாடுகிறார். பூசித்தல் என்றால் தான் நம்மை நாமே தூய்மைப்படுத்தி கொள்ளுதல். பூசைன்னா ஏதோ வெறும் சடங்கு சம்பிரதாயம் செய்யறாங்க. தூய்மைதான் பூசை. தேக சுத்தி, பூத சுத்தி, இலிங்க சுத்தி, மந்திரத்தை கூட சுத்தம் பண்ணுவோம். எல்லாத்தையும் சுத்தம் பண்றதுன்னு. அதனால அந்த தூய்மை என்பதுதான் பூசத்தின் அடையாளம். அதனாலதான் சாமான கொஞ்சம் பூசி கொடுத்துருப்பா அப்படின்வாங்க கிராமத்துலாம். 10 பாத்திரம் தேய்க்கிறத பூசித்து. அப்ப தூய்மையின் அடையாளம். நம்மை நாமே தூய்மைப்படு. அந்த தூய்மையான செய்தியை செய்கிறவள் திருச்சத்தி முற்றத்துறையும் பெருமாட்டி. அத பெருமானை பூசித்தார் என்று சொல்கிறார். மலைமகள் பூசை மகிழ்ந்து அருளும் சிட்டா திருச்சத்தி முற்றத்து உரையும் சிவக்கொழுந்தே. அந்த உயர்ந்த நிலையில அந்த முற்றம் என்ற முத்தியை பற்றி பேசி இடத்துல கொண்டு போய் சாதாரண முத்தத்தை வச்சு சத்தி முத்தம் கொடுத்தான்னு அதை விளம்பரம் பண்ணி அந்த தலத்துல சக்தி வழிபட்டாள், இந்திரன் வழிபட்டான், சந்திரன் வழிபட்டான் சொல்றா. ஞான சம்பந்தர் வழிபட்டார், அப்பர் சாமி வழிபட்டார்னு யார் எந்த செய்தியும் சொல்ற. எந்த கோயிலையாவது நாயன்மார் வழிபட்டான்னு சொல்றாங்களா? எதை பார்த்தாலும் இந்திரன் சந்திரன் வழிபட்டான் அப்படின்னு அவங்க நிலைக்கு நம்மள எழுக்காதட. நாம் படிக்கிற அந்த திருமுறை செய்திகளை மறந்தாலும் சொல்வதில்லை. நாம என்ன பண்ண அவன் சொல்ல தலையாடி இருக்கிறோம். வாழ்க சிவாயனமா ஐயா.
சொல்லுங்க. முற்றம்ன்றது வாசல் தானுங்க ஐயா. முற்றம் ஆமாய்யா, வாசல் தானே. வாசல் என்பது என்னது? இப்ப நம்ம தெருமுறை கோயிலை திறந்து உள்ள புகிற முத்தி வாசல். அது வெறும் முத்தம்னா வீட்டு வாசல் மட்டும் நினைச்சுக்கிறோம். வீடு என்பது வீட்டு நெறி, அந்த வீட்டு நெறிக்கான வாசல். சரிங்களா? சரிங்க ஐயா, சரிங்க ஐயா. அந்த மேல் வீட்டுக்கு போற வாசல் அது. நம்ம வெறும் நம்ம வீட்டு வாசலே நினைச்சுக்கிறோம். வீட்டு நம்ம வீட்டு வாசல் நினைச்சா அது உலகியல். ஆனா முத்திக்கு போகிற அந்த முத்தி வாசல் சிவலோக வாசல், வீடு பேற்றுக்கு உண்டான வாசல். வீடு பேற்றுக்கு உண்டான வாசல். அற்புதம். அக்காலத்துல வந்து முற்றம் கட்டி 4 கை தாவாரம் இருக்கும் ஐயா, அதுதான் முற்றம்னு சொல்லுவாங்க. அத நீங்க சொன்னது உண்மைதான் ஐயா. அருமையான விளக்கம் ஐயா. ஆமா, அதனாலதான் வீடு பெற்றுக்கான வாசல் சொல்லி தானே கோயிலை திறக்கிறது. நம்ம திருக்கோயில் திருமுறை திருக்கோயில் அந்த வாசலை திறக்கிறதும் மூடுறதும் செஞ்சுக்கிறோம். அதுக்குதான் அந்த பாட்டு, 2 பாட்டும். பெருமான் பேரானந்த அந்த திருக்கதவம் திறப்பித்தல் என்பது திருமுறை வாசலை திறக்க வேண்டும். நம்ம வெறும் வீட்டு வாசலை திறந்து இந்த உலகியல்ல நிக்கிறோம். ஆனால் அந்த மேல் வீட்டு வாசலை திறக்கிறதுக்கும் அதை மூடுவதற்குமான அந்த செய்தி. சரிங்களா? முற்றம் என்பது வாசல்னு சொல்றதுல எந்த விதமான ஆட்சேபனை இல்லை. ஆனாலும் வந்து நம்ம வீட்டு வாசல் இல்ல, முத்திக்கு உரிய வாசல். ஐயா, எங்க ஊர் பேர் வந்து பூசிவாக்கம் ஐயா. சரி. பூசித்தல் அப்படின்னா இப்ப தூய்மைப்படுத்தாதான். நீங்க இப்ப பாஷையில தான் ஸ்வச் பாரத். அதாவது தூய்மைப்படுத்துதல்னா இப்ப நீங்க பாத்தீங்கன்னா, இப்ப சிவ பூஜை பண்றவங்கள கேட்டு பாருங்க. அவங்க என்ன பண்றாங்க? 5 வகை சுத்தி, பஞ்ச சுத்தின்னு சொல்லுவாங்க. முதல்ல தேகத்தை சுத்தப்படுத்துறது, அப்புறம் அந்த திரவியங்களை சுத்தப்படுத்துறது, அப்புறம் அந்த நம்ம பூஜை பண்ற இடத்தை சுத்தப்படுத்துறது, லிங்கத்தை சுத்தப்படுத்துறது, அதுக்கப்புறம் வந்து மந்திர சுத்தி. அவ்வளவுதான். தேக சுத்தி, பூத சுத்தி, திரவிய சுத்தி, லிங்க சுத்தி, மந்திர சுத்தி. அதுதான் வந்து பூஜை. நீங்க பூஜை பண்ணவங்கள கேட சொல்லுவாங்க. பூஜித்தல் சொல்லுக்கு நம்மை நாம் தூய்மைப்படுத்திக் கொள்ளுதல். அவ்வளவுதான். சிவபெருமான் சிவசிவா. நீங்க கேட்டா கிராமத்துல சொல்லுவாங்க, 10 ரூபாய் கொஞ்சம் பூசி கொடுத்துருமான்னு சொல்லுவாங்க கிராமத்துல எல்லாம். அதனால்தான் பாதத்தை சுத்தப்படுத்துறது. வெறும் பாதத்தை சுத்தப்படுத்தினா அது வந்து பூசித்தெல்லாம் அது சொல்ல கிராமத்துல எல்லாம் பயன்படுத்தும் அந்த சொல்ல. இப்ப நம்ம அதை மறந்துட்டோம். இப்ப நம்ம என்ன பண்ணோம்? வெறும் அந்த பாத்திரம் சுத்தம் பண்ணல, இந்த உடம்பாகிய கலம், இந்த பாத்திரத்தை சுத்தப்படுத்துறோம் அப்படின்னு அர்த்தம். வேற ஒண்ணு. அப்ப மனமொழி மெய்களால சுத்தப்படுத்துறது. ஆமா. நன்றிங்க ஐயா. இதுவும் ஒரு பாத்திரம் தானே. பெருமாள் அடைகின்ற களமாகிறா, இதுவும் ஒரு பாத்திரம். இந்த பாத்திரத்தை தூய்மை செய்தா பூசை. அப்ப பூசை செய்யறேன்னா அவன் சுத்தப்படுத்தணும். ஆமா, ரொம்ப புரியுற மாதிரி சொன்னா ஸ்வச் பாரத் தான். சிவசிவா. வாழ்க. கணபதி ஐயா, 5 வகை சுத்தி சொல்றது பூசைக்கு வழிபாடு முன்னாடி. நம்ம இடத்துல அந்த 6 வகை அந்த குணங்கள் இருக்குல்லவா, அதுல இருந்து நம்ம தூய்மைப்படுத்திக் கொள்ளுதல். கெட்ட எண்ணங்கள் இருந்து நல்ல எண்ணங்களுக்கு நம்ம மாறி போதல். பாருங்க. கணபதி ஐயா அடுத்து பாருங்க. ஐயா அதெல்லாம் படிக்கிறாரு, பூசித்தல் தான் படிக்கிறாரு. நானாவித பரிமள புஷ்பத்தை வச்சு பூசி பண்ணுகிறாரு. நமச்சிவாயம் சிவா. ஐயா பெருமாக்களையும் பாரபூஜ்யம் சமர்ப்பியாமி. மந்திரபுஷ்பாணி சமர்ப்பியாமி. தௌபதீபம் நீராஞ்சன சமர்ப்பியாமி. சிவாய நம. சிவார்த்திச்சிரம். ஐயா வந்து கதலி சமர்ப்பயாமி அப்படின்னு எல்லாத்தையும் சமர்ப்பிக்கிறாருங்க ஐயா. நாளிகேரம் சமர்ப்பயாமி, அந்த மாதிரி சமர்ப்பயாமி பண்றாருங்க ஐயா. சமர்ப்பியாமி பெருமானுக்கு அர்ப்பணித்தல் அர்த்தம், வேற என்ன? அதான் பொருள். ஏகந்தவன் வேள்வி அழுத்திட்டமையோ
பொறையிறப்ப நிகழ்ந்திட அன்றே வெறியவும் கொண்டது நீலகண்ட புகழ்ந்த ஆழியேன் தன் உண்மைகள் தீப்பொழிந்த நல்காய் திகழ்ந்த திருசக்தி முற்றத்துறையும் சிவகொழுந்தே முற்றத்துறந்து சிவகொழுந்தே தீர புரிந்து நல்காய் திகழ்ந்த திருசக்தி முற்றத்துறையும் சிவகொழுந்தே 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 சிவசிவா சிவாய திகழ்ந்த திருச்சத்தி முற்றத்து உரையும் சிவக்கொழுந்தே. அந்த சிவக்கொழுந்து என்பதுதான் அந்த திருவாகிய செல்வம். திருனா செல்வம் நான் செய்கிறோம், வெறும் உலகியல் செல்வம் அல்ல, அருளியல் செல்வமாகிய சிவம். அதனால அந்த சிவத்திற்கு அழைத்து செல்வது யாரு? பெருமாட்டியாகிய சக்தி. அதுக்கு வனப்பு ஆற்றல்னு பேரு. சிவம் சிறப்பு ஆற்றல், சக்தி வனப்பு ஆற்றல். இந்த சிறப்பும் வனப்பும் சேர்ந்தா சிவம், அதுதான் சைவம். அந்த நிலையில அந்த அந்த அம்மா என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த முத்தத்தினுடைய வாசலை திறந்து நம்மளை உள்ளே அழைத்து செல்வார். திருவருள் வழியாகத்தான் இறைவனை அடைய வேண்டும். அதற்காகத்தான் சக்தி முற்றம் என்ற சொல்லை பயன்படுத்தி, முற்றம் என்பதை அந்த சிவலோக வாசல், எங்க சிவக்கொழுந்தேன்னு அந்த சிவலோக வாசலை திறப்பதற்கு அந்த சக்தி உதவி செய்வாள். அந்த உயர்ந்த செய்திய ரொம்ப உலகியல் நிலையில முத்தம் கொடுத்தான்னு மாற்றி வச்சுட்டாங்க. எந்த இடத்த இங்க முத்தம் சொல்லுவதா? முற்றம் முற்றம் முற்றம்னா பாடி இருக்காரு. அத முத்தம்னு சொல்ல மாற்ற வேண்டிய அவசியம் என்ன? நம்மளை உலகியல் நிலையில இழுத்த நமக்கு சடங்கு சம்பிரதாயம் செய்து மண்ணிலே பிறந்திருந்து மண்ணாவதற்கு நம்மை உருப்படுத்தல் தான் வைதிக செய்வம், வைதிக வலை. ஆனா சைவம் என்பது நம்ம இங்கிருந்தே கொண்டு போய் மேலே சேர்த்தல், இரவாத இன்ப அன்பு நிலை. அந்த நிலை வேணுமா இந்த நிலை வேணுமா நம்ம தான் முடிவு பண்ணோம். வாழ்க வாழ்க. திருச்சிற்றம்பலம் ஐயா. அனைத்து அடியார் திருவடிகளுக்கும் திருச்சிற்றம்பலம். தற்கார்வம் எய்தி சமன் தவிர்த்து உண்டன் சரண் புகுந்தேன். ஏக்காதல் எவ்வயன் உன் திறமல்லால் எனக்குள்ளதே. மிக்கார் திளையுள் விருப்பா மிக வட மேறு என்னும் திக்கா திருச்சத்தி முற்ற துறையும் சிவகொழுந்தே. திக்கா திருச்சத்தி முற்ற துறையும் சிவகொழுந்தே. திக்கா திருச்சத்தி முற்றத்து உரையும் சிவக்கொழுந்தே. முற்றம் என்ற அந்த சிவலோக வாசலை திறத்தல் என்பது நம்மை மேல்நிலைக்கு கொண்டு செல்லும். சக்தி முத்தம் கொடுத்தால் என்றால் நம்மை உலகியலே பாசத்திலே அழுத்தி நம்மை மண்ணிலே பிறந்து இறந்து மண்ணாவதற்கு கொடுப்பது தெய்வம். இந்த வைதிக நம்ம கீழ் நோக்கி இழுக்குது, சைவம் நம்மை மேல் நோக்கி செலுத்துது. அதனால நமக்கு வைதிக வேணுமா சைவம் வேணுமான்னு நம்ம தான் முடிவு பண்ணோம். வாழ்க வாழ்க வாழ்க. பொறித்தேர் அரக்கன் பத்மாவதி அம்மா. சிவாய நம ஐயா. சிவாய நம. நேற்று எதுவும் திடீர்னு லைன்ல வந்துட்டு காணாத போயிட்டீங்க நேற்று நைட்டு? இல்லையா, நான் வரவே இல்லையா. வரவே இல்லையா? நடுவில் உங்க பேர் பார்த்த மாதிரி இருந்தது. ஆனா நீங்க வரலன்னு நடுவில் டெக்ளேர் பண்ணிட்டாரு. ஆனா சிவ சிவா நன்றி ஐயா. உங்க பேர் பார்த்த மாதிரி ஞாபகம் வந்துச்சு நடுவில். நன்றி ஐயா, நன்றி ஐயா. சிவாய நம. பொறித்தேர் அரக்கன் பொறுப்பெடு துற்றவன் பொன்முடி தோள் இரத்தால் ஒரு விரல் ஊன்றிற்று அரை இறங்கி ஒவ்வாள். குறித்தே கொடுத்தாய் கொடியேன் செய் குற்ற கொடுவினை நோய் செருத்தாய் திருச்சத்தி முற்றத்து உரையும் சிவகொழுந்தே. குறித்தே கொடுத்தாய் கொடியேன் செய் குற்ற கொடுவினை நோய்
செருதா சிறு சக்தி முற்ற துறையும் சிவகொழுந்தே. திருச்சிற்றம்பலம். ஐயா இதுக்கு விளக்கம் சொல்லுங்க ஐயா. சிவாய ஐயா. அதான் வர குறித்தே கொடுத்தாய் கொடியேன் செய் குற்ற கொடுவினை நோய் செருத்தாய். சக்தி முற்றம் என்று சொல்லி சக்தியானவள் நமக்காக இந்த சிவலோக திருக்கதவை திறக்கிறாள் என்றால் அந்த சக்தி முற்றம் என்று சொன்னால் அது நம்முடைய வினையை நீக்கி ஆணவத்தை அழுத்தி நம்மை மேலே கொண்டு போய் சேர்க்கும். முத்தம்னு சொன்னா அது என்ன நம்ம கீழ் நோக்கி செலுத்தி நம்ம உலகிலே செலுத்தி மண்ணிலே பிறந்திறந்த மண்ணாவதற்கு ஆற்படுத்தும். நமக்கு உலகியல் வேணுமா அருளியல் வேணுமான்னு சொன்னா சக்தி முத்தம்னு சொன்னா அது உலகியலே கீழ் நோக்கும். சக்தி முற்றம் என்று சொன்னால் நம்மை மேல் நோக்கி செலுத்தும். முற்றம்னு நாவுக்கரசர் ஒரு முறைக்கு 10 முறை பாடியிருக்கார். ஆனால் அதை முத்தம் என்று சொல்லி நம்மை கீழ் நோக்கி அழுத்துகிறார்கள். அதனால நம்ம வைதிக வழிபாடு சிறந்ததா சைவ வழிபாடு நம்ம தான் முடிவு பண்ணோம். வாழ்க வாழ்க வாழ்க. அப்புறம் பத்மாஜம்மா ஏமா அந்த இது பாடுறேன்னு சொன்னீங்க, ஒரு இதுதான் பாடுங்க, ஒரு மீள அடிமை பாடுங்க, ஆலந்தாரம் காணும் 2 பதிகத்துல. வாழ்க. அடுத்து டைம் ஆச்சியா? அடுத்த பாட்டு படிச்சிடலாமையா? படிச்சிடலாமா? சரி, இன்னும் 10 நிமிஷம் இருக்கு. சரி, 4ஆம் திருமுறையிலே 97வது பதிகம் திருநல்லூர். இது பண் திருவருத்தம் இராப்பண் 4. நாம் நாழிகை 41 45, மணி இரவு 12 நவரோஸ் ராகம். காவிரி தென்கரையிலே 25வது தலமாக தஞ்சை கும்பகோணம் சாலையில உள்ளது. இங்க உள்ள பெருமான் கல்யாண சுந்தரேஸ்வரர், இறைவி கல்யாண சுந்தரி. இதற்கான பெரிய புராண பாடல் 191. நாவுக்கு மன்னர். பொட்டமல்லம் இருக்கீங்களா ஐயா? படிக்கிறீங்களா ராஜா ஐயா? எரிபுணல் பொன்மணி சிதறன்னு வருது. 191 நாவுக்கு மன்னர் இருக்கியா? நாவுக்கரச புராணத்துல பெரிய புராணம் நாவுக்கரசர். நன்மை பெருகு இல்ல, நாவுக்கு மன்னர் நல்லூர் நம்பர்பால் மேவுற்ற திருப்பணிகள். ஆமாயா, நாவுக்கு மன்னர் திருநல்லூரில் நம்பர்பால் மேவுற்ற திருப்பணிகள் மேவுரு நாளும் செய்து பாவுற்ற தமிழ் மாலை பலபாடி பணிந்தேத்தி தேவுற்ற திருத்தொண்டு செய்தொழுகி செல்லும் நாள். திருச்சிற்றம்பலம். 197 அது. சிவாயனம். 97 அது. நான் 91 வச்சுக்கிறேன். சரி சரி. பாவுற்ற தமிழ் மாலை பல பாடினார் என்று, அதனாலே அந்த பல பாடல் மூலமாக திருத்தொண்டு செய்தார் என்று தேவுற்ற திருத்தொண்டு என்று சொல்கிறார். தேவுற்ற என்பது தெய்வத்தன்மையான சிவத்தொண்டு. வாழ்க வாழ்க. ஆட்டுமென் பலி என்று அகங்காடை தோறும் மட்ட விழும் குழலார் வளை கொள்ளும் வகையன்கோலோ கொட்டிய பாணி எடுத்திட்ட பாதமும் கோளரவும் நட்ட நின்றாடிய நாத நல்லூர் இடம் கொண்டவரே. நின்றாடிய நாதர் நல்லூர் இடம் கொண்டவரே. கொட்டிய பாணி எடுத்திட்ட பாதமும் கோளரவும். பெருமான் என்ன பண்றான்? தன்னுடைய திருவடியை நடனமாடி நமக்கெல்லாம் அஞ்செழுத்தை உபதேசிக்கிறான். நாடும் படிகேள் அம்பலத்தான் ஐயனே நாடும் திருவடியிலே நகரம் கூடும் மகரம் உதரம் வளர்தோள் சிகரம் பகருமுகம் வா முடியப்பர் என்று அந்த நடனத்தின் மூலமாக நமசிவாயத்தை காட்டுகிறான். அந்த நடனம் நம்மை ஆட்கொள்ளும் இடமாக இந்த நல்லூர் இருக்கிறது. அதனால நட்டம்மாடிய நாதர் நல்லூர் இடங்கொண்டவரே என்று. இந்த நல்லூர் தான் அவர் பெருமான் நாவுக்கரசருக்கு திருவடி சூட்டிய இடம். வாழ்க வாழ்க. பெண்ணிட்டம் பண்டைய ஸ்ரீதேவையா வாங்க.
திருச்சிற்றம்பலம். அடியார் பெருமக்கள் திருவடிக்கு வாங்க வணங்குகிறேன். வாங்க வாங்க. திருச்சிற்றம்பலம். பெண்ணிட்டம் பண்டையதன்றிவை பெய்ப்பழி கென்றுழல்வார் நன்னிட்டு வந்து மனை புகுந்தாறு நல்லூரகத்தே பண்ணிட்ட பாடலர் ஆடலராய் பற்றி நோக்கி நின்று கண்ணிட்டு போயிற்று காரணம் உண்டு கரை கண்டரே. கண்ணிட்டு போயிற்று காரணம் உண்டு கரை கண்டரே. திருச்சிற்றம்பலம். நன்றி. பண்ணிட்ட பாடல் ஆடலராய் பற்றி நின்று பண்ணும் பதமேழும் பல ஓசை தமிழபயம் என்று சொல்லி அந்த பண்ணிட்ட பாடலுக்கு ஏற்ற மாதிரி அவனுடைய ஆடல் அமைந்திருக்கிறது என்று சொல்கிற திருநல்லூர் பெருமான். வாழ்க வாழ்க. அடுத்து படவேரல்வு பட்டம்மாள் வாங்க. பாடவேரவல் குற்பாவை நல்லீர் பகலே ஒருவர் இடுவார் இடைபலி கொள்பவர் போல வந்தில் புகுந்து நடவாரடிகள் நடம்பயின்றாடிய கூத்தர் கொலோ வடபார் கையிலையும் தென்பால் நல்லூரும் தம் வாழ்பதியே. சிவாய நம. வடக்கே கையிலையும் தெற்கே நல்லூரும் என்று சொல்லி கையிலே பெருமான் இருந்து அருள் செய்கிறான், நல்லூரிலே நின்று நடமாடி அருள் செய்கிறான் என்று சொல்லுவார்கள். அதனால வடபார் கையிலையும் தென்பால் நல்லூரும் அவன் வாழ்பதியே என்று சொல்லி காட்டுகிறார் நாவுக்கரசர். வாழ்க வாழ்க. செஞ்சுடர் சோதி சொக்கம்மாள் வாங்க. திருச்சிற்றம்பலம். செஞ்சுடர் ஜோதி பவளத்தின் திகழ் முத்தனைய நஞ்சனை கண்டன் நல்லோர் உரைனும் பனை நாள் ஒரு கால் துஞ்சிடை கண்டு கனவின் தலை தொழுதேற்கு அவை அவன் தான் நெஞ்சிடை நின்று அகலான் பல காலமும் நின்றனே. துஞ்சிடை கண்டு கனவின் தலை தொழுதேற்கு அவன் தான் நெஞ்சிடை நின்றகலான் பல காலமும் நின்றனே. திருச்சிற்றம்பலம். நன்றி ஐயா, நன்றி ஐயா. கையிலையிலே இருந்து அருள் செய்கிறான், நல்லூரிலே நின்று அருள் செய்கிறான் என்பதுதான் இந்த இடத்துல நெஞ்சிடை நின்று அகலான் பலகாலும் நின்றனே என்று நாவுக்கரசர் பாடுகிறான். அவன் பலகாலம் நின்று ஆடுகிறானாம் நமக்காக அப்படின்னு சொல்ற. அவன் அப்படி நின்று ஆடுகிற பெருமான் துஞ்சிடை கண்டு கனவின் தலை தொழுது. நாம் என்ன நினைத்து தூங்குறோமோ அந்த மாதிரி தூக்கத்துல அதுக்கேற்ற மாதிரி கனவுறோம். நாம என் பெருமான் நினைத்து கொண்டே தூங்குனா எங்கன்னா கோயிலுக்கு போற மாதிரி ஒரு கனவு வரும். நம்ம வேற ஃப்ரெண்ட்ஸோட சேர்ந்து சினிமா பாக்குற மாதிரி ஒரு கனவு வரும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால நம்முடைய எண்ணத்துக்கு ஏற்ற மாதிரி கனவுகள் அமையும். அதனால துஞ்சிடை கண்டு கனவில் தொழும் தேவர்க்கு அவன் தான் நெஞ்சிடை நின்று அகலான். நான் பெருமானுடைய திருவடி நினைத்து தொழுதால் பெருமானுடைய திருவடி நம்முடைய கனவிலும் வர வேண்டும். வாழ்க வாழ்க. வெண்மதி சூடி நல்லம்மாள் ஸ்ரீதேவ் வாங்க. நல்லம்மாள் ஸ்ரீதேவ் இருக்கீங்களா? பதிகம் நான்காம் திருமுறையில இது 97வது பதிகம். பாட்டு 5வது பாட்டு 497 திருவிருத்தம். பதிக புத்தகம் இல்லைங்க சாமி. சரிம்மா, சரி, கேட்டுக்கோங்க. மல்லிகாமா படிக்கிட்டுங்களா? முனுசாமி ஐயா வாங்க.
அனைத்து அடியார் பெருமக்களையும் வணங்குகிறேன். குருவின் திருவடியை வணங்குகிறேன். நீண்ட நாளா நான் இந்த இது பயிற்சிக்கு வர முடியல. இப்பதான் வந்து இறைவன் அருளால இப்ப வர முடியுது ஐயா. நன்றி ஐயா. குரு கூட இறைவன் தான். அருபரத்தொருவன் அவனியில் வந்து குருபரனாகிய பெருமை திருப்பரத்துறை அவன் தான் உண்மையான குரு. நன்றி. வாழ்க வாழ்க. பெண்மதி சூடி விளங்க நின்றானை விண்ணோர்கள் தொழ நன்னிலையத்தொடு பாடலரா நல்லூரகத்தே இந்நிலையம் கொண்டு நின்றான் திரிபுர மூன்றரித்தான் கண்ணுளு நெஞ்சத்து அகத்தும் உள்கழ சேவடியே கண்ணுளும் நெஞ்சத்து அகத்தும் உள்கழ சேவடியே. சிவாய நம. நன்றி. கண்ணுளும் நெஞ்சத்து அகத்தும் புல கடற்சேவடியே. பெருமானுக்கு 2 திருவடி. ஒண்ணு வந்து சக்தி, ஒண்ணு சிவம். கண்ணுளே நிற்பது சக்தியினுடைய திருவடி என்றும் நெஞ்சுளே நிற்பது சிவனுடைய திருவடியும்னு சொல்லுவார் எங்க ஐயா. வாழ்க வாழ்க. கண்ணுளும் நெஞ்சத்து அகத்துளும் உள கடற்சேவடி. கண்ணிலே திருவருள் சக்தி இருந்தால் உளத்திலே சிவன் வெளிப்படுவான் என்ற வகையில நெஞ்சத்திலே வெளிப்படுவான். வாழ்க. தேற்றப்பட லதா சிவன் வாங்க, இருக்கீங்களா? சங்கரையா வாங்க. சங்கர். திருச்சிற்றம்பலம். தில்லையம்பலம். தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி போற்றி. தேற்றப்பட திருநல்லூரகத்தே சிவன் இருந்தார் போற்றாம் பட சென்று கண்டு கொள்ளார் கொண்ட துன்மதியால் ஆற்றீர் கெடுத்து குலத்தினிர் ஏறடிய ஆதரை போர் காற்றிட கடுத்துலகெல்லாம் திரிதர்வர் காண்பதற்கே காற்றீர் கடுத்தலகெல்லாம் திரிதர்வர் காண்பதற்கே. திருச்சிற்றம்பலம். ஆற்றில் கடுத்து குளத்தில் தேடிய ஆதரை போல். ஆறு என்பது ஆசையின் அடையாளம் என்று சொல்வார்கள். ஆசையின் அடையாளமாய் தோன்னா நம்ம என்ன பண்ணோம்? அந்த ஆசையின் அந்த குளத்திலே மூழ்கி அந்த ஆசை கடலிலே மூழ்கி போ. ஆறு எங்க போய் சேரும்? கடல்ல போய் சேரும். அப்ப ஆறு என்கிற ஆசை நம்மள கடல் என்கிற அந்த இதுல கொண்டு போய் சேர்த்துரும் இல்லையா? அந்த குழியில கொண்டு போய் சேர்த்துரும். அதனால நாம் ஆசையை நீக்கி அன்பு செலுத்த வேண்டும். அதனாலே காற்றிற்கு அடுத்ததெல்லாம் திரிதருவர் என்று பெருமான் நமக்கு அன்பு செலுத்தினால் பெருமான் நம்மை கொண்டு போய் அவனுடைய திருவடியிலே சேர்த்து விடுவான் என்ற வகையிலே அமைந்த பாடல். வாழ்க வாழ்க. அடுத்து நாட்கொண்ட தாமரை. கோபால் சரிதா வாங்க. திருச்சிற்றம்பலம். நாற்கொண்ட தாமரை பூத்தடன் சூழ்ந்த நல்லுரகத்தே கீட்கொண்ட கோவணம் காவென்று சொல்லி கிரிபடத்தான் வேட்கொண்ட நோக்கி மனைவியோடும் மங்கோர் வாணிகனே ஆட்கொண்ட வார்த்தை உரைக்குமன் வகலிடமே ஆட்கொண்ட வார்த்தை உரைக்குமன் வகலிடமே. திருச்சிற்றம்பலம். நன்றிங்க ஐயா. நன்றி நன்றி. வாட்கொண்டு நோக்கி மனைவியோடும் அங்கோர் வாணிகனை ஆட்கொண்டான். இங்க திருநல்லூர்ல அந்த வாணிகன் என்பவர் அது அமர்நீதி நாயனர். அந்த அமர்நீதி நாயனர் என்ன பண்ணாரு? அடியார்களுக்கெல்லாம் கோவணம் நெய்து கொடுத்தார். யார் யார் என்ன தொழில் செய்யறாங்களோ அந்த தொழிலையே தொண்டாக்கி கொள்ளுதல். திருநிலகண்ட குயவனார் குடம் அந்த பானை செஞ்சாரு, அதை ஓடு செய்தாரு. அந்த ஓட்டை மண்பாண்ட ஓடு, அந்த ஓட்டை கொண்டு போய் அவரை ஆட்கொண்டார். அமர்நீதி நாயனார் கோவணம் தைத்தார், அந்த கோவணத்தை கொண்டு ஆட்கொண்டார்.
அதாவது அவரவர்களுக்கு உள்ளபடி ஈசன் அருளாலே அவரவரை கொண்டு ஏற்றுமானால் என்ற வகையிலே இங்க வணிகனாகி அமர்நீதி நாயனாரை நினைவு கூர்ந்து கீழ்கொண்ட கோவணம் காவென்று சொல்லி கிரிவடுத்தான் என்று இந்த அமர்நீதி நாயனாரை இந்த நல்லூரில் நினைவுபடுத்துகிறார் நம்முடைய அப்பர் பெருமா. வாழ்க வாழ்க வாழ்க. அரை மல்கு பைங்கழல். தமிழரசி அம்மா அவங்க தமிழரசி. மல்லிகா அம்மா வாங்க. மல்லிகா இருக்குங்க ஐயா, படிக்கிறேங்க ஐயா. திருச்சிற்றம்பலம். திருச்சிற்றம்பலம். அரை மல்கு பைங்கழல் ஆர்ப்ப நின்றானலியார் சடை மேல் நரை மல்கு கொன்றை தாருடையான் நல்லூரோ நல்லூரகத்தே பறை மல்கு பாடல் ஆடலனாகிய பரிசலித்தான் பிறை மல்கு செஞ்சடை தாழ நின்றாடிய பிஞ்சகனே. திருச்சிற்றம்பலம். நன்றிங்க ஐயா. பிறை மல்கு செஞ்சடை தாழ நின்றாடிய பிஞ்சகனே தன்னை சரணடைந்த சங்கடத்துக்கு தலைமேலே வைத்து ஆடினான். எக்கோ வருது. ஞானமா மியூட் போடுங்க. தன்னை சரணடைந்த அந்த சந்திரத்துக்கு தலைமேலே வைத்து ஆடினான் என்பதைத்தான் பிறை மல்கு செஞ்சடை தாழ நின்றாகிய பிஞ்சகன் என்றார். வாழ்க வாழ்க. அடுத்து மன்னிய மாமரை. வேதியியல் செல்வி, ரசாயன செல்வி, வேதியியல் செல்வி அம்மா. ஆமா இருக்காங்களா லைன்ல? பாடுமா. மன்னிய மாமரை 9வது பாட்டு. நாலு 97 திருவருத்தத்துல. மன்னிய மாமரையோர் மகிழ்தேத்த மறிவியங்குந்துண்ணிய தொண்டர்கள் இன்னிசை பாடி பொழுது நல்லூர் கண்ணியர் தாமும் கனவிடை உண்ணிய காதலரை அந்நியற்றவர் அங்கனே அருள் அல்கென்பரே. திருச்சிற்றம்பலம். நன்றியா. கன்னியர் தாமும் கனவிடை உண்ணிய காதலர். பெருமக்கள் யார் எதை விரும்புகிறாளோ அதை கொடுக்கிற காதலனாக பெருமான் திகழ்கிறான் என்று சொல்கிற பாடல். என்ன? கன்னியர் தாமும் கனவிடை உண்ணி, நாம் என்ன கனவு காண்றோமோ அந்த கனவை நனவாக்குகிற பெருமானாக, காதலனாக, அன்புடையவனாக பெருமான் திகழ்கிறான் என்று சொல்கிற உயர்ந்த செய்தியை சொல்ற பாட்டு. இங்க கன்னியர் காதலன் சொல்லி நம்ம உலகியல்ல கொண்டு போய் அழுத்தி விடாமல் அந்த காதலன் என்ற சொல்லை பெருமானுக்கு கொண்டு போய் பொருத்தி காதலாகி கசிந்து கண்ணீர் மல்கி என்று அந்த பெருமானுடைய அன்பை நினைக்க வேண்டும் என்ற வகையில உன்னிய காதலர் என்று சொல்கிறார். வாழ்க வாழ்க வாழ்க. அது அடுத்த பாட்டு 10வது திருவளர் தாமரை. கார்த்திகேயன் ஐயா இருக்கீங்களா? கார்த்திகேயன். சிவகுமார் திருச்சி இருக்கீங்களா? வாங்க. ஆண்டாள் அம்மா வாங்க. சிவாய நமய்யா. திருச்சிற்றம்பலம். திருவளர் தாமரை. ஒரு 497 தானுங்க சொன்னீங்க? இல்லம்மா, 97வது பதிகத்துல 10வது பாட்டுமா? 10வது. திருவளர் தாமரைன்னு ஆரம்பிக்கும்.
இருக்காங்களா? வேண்டாம். பாடல் 10வது. இருக்கையா இருக்கையா 10வது பாடல்ல 10வது பாடல். பொறித்தேராக்க பொருட்படும்னு இருக்குங்கய்யா எனக்கு. திருவளர் தாமரைன்னு ஆரம்பிக்குமா? 10வது பாட்டுமா? 4:97 10மா? 98 தான் வருது, 97 வரலங்க, பார்த்து சொல்லுங்க. 98னாயா நான் ஏற்கனவே சொன்னல, ஒரு அந்த சிந்திப்பர் என்ன பாட்டு அது என்ன பண்ணாங்க, 2ஆ போட்டாங்க. அதனால 20 பாட்டை தனித்தனியா போட்டு விட்டாங்க. அதனால ஒரு பதிகம் அது வேணும். அப்பவே நான் சொன்னேன், அந்த பதியத்துல 20 பாட்டுக்கு தான் அது 2ஆ போட்டாங்க. அதனால 113 வருது, 114 ஒரு பாட்டு தள்ளி போட்டாங்க. ஒரு பதிகம் தள்ளி போட்டு சிவா டாட்டா இருக்குல்ல, அது அன்னைக்கு நான் சொன்னேன். அதனால தான் இப்ப நம்ம என்ன பண்ண, சிவா டாட்டாக்குல தான் 98ல 10 பாடினோம். சரி, ரைட், சந்தோஷம், வாழ்க. ஐயா எனக்கு 97ல பொறித்தேராக்கான் 98ல படிங்கம்மா. 98ல 10வது 98ல படிங்க. நன்றிங்கய்யா, நன்றிங்க. சிவாய நமய்யா, சிவாய நம. நம்ம பதிக பாராயணம் ஆரம்பிக்க சொல்லி அந்த புத்தகத்தை கையில எடுத்து வச்சு கவனிச்சுனே வந்தா நம்ம படிக்க சொல்லி டக்குன்னு அதை எடுத்து படிக்கலாம். நம்ம அந்த நேரத்துக்கு நம்ம பாடுற பாட்டை மட்டும் தேடுறோம் இல்லையா? ஆமாங்கய்யா, ஆமாங்கய்யா, சாரிங்கய்யா. காலையில இருந்து திருமணம் பண்ணி அந்த புத்தகத்தை வச்சு படிச்சா யார் படிச்சாலும் கேட்கணும். கேட்டா அந்த புண்ணியம், பதிகம் ஃபுல்லா படிச்சா கேட்ட புண்ணியம். நம்ம மட்டும் படிச்சா போதும், அந்த ஒரு பாட்டை மட்டும் தேடக்கூடாது இல்லையா? 10 பல்லார். வாழ்க வாழ்க. திருவாமர் தாமரை சீர்வளர் செங்கழர் நீர்கொண நெய்தல் குருவாமர் கோங்கங்குராமகிழ் சண்பகம் கொன்றை வன்னி மருமவர் நீள் கொடி மாடமலி மறையோர் கணல்லூர் உருவமற்பாக துமைவவள் பாகனை உள்குதுமே. உருவமற்பாக துமையவள் பாகன் உள்குதுமே. சிவா திருச்சிற்றம்பலம். நன்றிங்கய்யா. மணிவாசக பெருமான் திருவாசகம் பாடினார். பாடின திருவாசகத்தை பெருமான் என்ன பண்ணாரு, தன் கைப்பட எழுதினார். எழுதி விட்டு அவர் சொன்னார், நீ திருவாசகம் பாடின, அதனால அடுத்து இன்னொரு பாட்டு இன்னொரு நூல் செய்யணும்னு சொல்லாம எப்படி சொன்னார்னா, பாவை பாடிய வாயால் கோவை பாடுகன்னு சொன்னார். அந்த பாவை பாடி என்பது திருவம்பா சக்தியை வியந்ததுன்னு போட்டிருக்கோம். அந்த சக்தியை வியந்ததன் அடையாளமாக அந்த பாவையை கோவையாக மாற்றி பாட வேண்டும் என்று சொல்லி திருக்கோவையார் ஒரு நூல் செய்தார். நம்ம அதை படிக்கிறதே இல்லை, திருக்கோவையார் படிக்கணும். அந்த திருக்கோவையார் ஏதோ தலைவன் தலைவி நாயகன் நாயகி தோழன் தோழின்னு நம்ம என்ன பண்ண உலகியல் நிலையிலே பொருள் கொள்கிறோம். அது அருளியல் நிலையிலே பொருள் கொள்ள வேண்டும். பெருமானே குருவடிவாக அருள் செய்கிறான் என்று உணர்த்துகிற அந்த பாடல். திருவள தாமரை சீர்வளர் காவிகள் ஈரத்தில்லை குருவளர் கோங்குமிழ் கோங்கு பைங்காந்தள் கொண்டோங்கு தெய்வ மறுமலர் மாலையோர் வல்லியினொல்கி அனநடை வாய்ந்து உருவளர் காமந்தன் வென்றி கொடி போர்கின்றதே. ஐயா திருக்கோவில் படிக்கிறது ரொம்ப கஷ்டையா, ரொம்ப கடுமையான நூல்யான்னு பல பேர் சொல்லுவாங்க. நம்ம படிக்கிற தமிழ் தானே, அது கட்டளை கழுத்துல இருக்குது. திருவாசகம் முற்றோதல் பண்றோம், நீத்தல் விண்ணப்பம் படிக்கிறோம், கட்டளை கழுத்துறை அந்த மெட்டு என்னதோ அதேதான். அந்த நீத்தல் விண்ணப்பத்துல எப்படி கடையவனேனை கருணையினாற் கலந்தாண்டு கொண்ட அதே மெட்டுல படிச்சா திருக்கோவில் 400 பாட்டு அப்படியே வந்துடும். திருவளர் தாமரன் ஏன் இதை சொன்னா, இந்த பாட்டுல அந்த செய்தி அப்படியே கொண்டாந்து இறக்கி இருக்கிறார் இந்த திருநாவுக்கரசு பெருமான். அங்க எப்படி திருவளர் தாமரை பண்ணா அந்த பாட்டுங்கிற அந்த செய்தி இங்கே இருக்கிறது. திருவள தாமரை சீர்வளர் செங்கடு நீர்கொள் நெய்தல் குருவளர் கோங்கம் கூறாமகிழ் சண்பகம் கொன்றை வன்னே.
திருக்கோயார் முதல் பாட்டினுடைய கருத்தை அப்படியே சாரா பிழிந்து கொடுத்திருக்கு இந்த பாடல். மருவமனேழ் கொடி மாடமலே மறை போர்கள் நல்லூர் உருவமர் பாகத்து உமையவள் பாகனை உள்குதுமே. திருக்கோயில்ல முதல் பாட்டு காட்சின்னு சொல்லி தலைவன் வருகிறான், தலைவி காட்சி அளிக்கிறான்னு உலகியல் நிலையிலே பொருள் சொன்னாலும் அருளியல் நிலையிலே நின்று அதை பார்க்கிற போது சக்தியாகிய அந்த திருவருட் சக்தி குருவாக நமக்கு காட்சி தருகிறது. குருவளர் கொங்குமிழ் கொங்கு பைங்காந்தல் மணிவாசகர் பாடினத இங்க உருவமறு பாகத்து உமையவள் பாகனை ஒழுகுதுமே என்று அந்த சக்தியே குருவாக அந்த குரு ஆகிய அந்த திருவருள் நம்மை சிவத்திலே சேர்க்க வேண்டும் என்று அந்த திருக்கோவையாருடைய முதல் பாட்டை நினைவுபடுத்துகிற இந்த அப்பருடைய திருவிருத்தம். வாழ்க வாழ்க வாழ்க. ஐயா ஐயா பெரிய ஐயா ஐயா சொல்லுங்க. சங்கர் பேசுறேன் ஐயா. ஒண்ணும் இல்ல ஐயா, அந்த 92வது பதிகத்துல 20 பாட்டு இருக்கு ஐயா. கரெக்டா தான் saivam.comல இல்லையா? 2 பதிகமா 92 93 போட்டு வச்சுக்கிறாங்க. எந்துல 92ல 20 இது கரெக்டா. இப்ப பாடுறது நம்ம 97வது பதிகம் கரெக்டா இருக்கு இப்ப பாடிங்கிறது. அப்படியா? முதல் பதிப்புல ரெண்டாவது இது பண்ணிருப்பாங்க போது முதல்ல போட்ட அப்ளிகேஷன்ல அதை ஒரு பதிகம் போட்டு 114 தடவை 114 பதிகம் போட்டு ஒரு 92ல இருந்து ஒரு பாட்டை தள்ளி போகுது. அதனால 92ல 20 கரெக்டா இருக்குது பதிகம். 20 பதிகம் இருக்குது கரெக்டா ஃபுல்லா. நான் பாத்துட்டேன், அன்னைக்கே கூட பார்த்தேன். சரி, வேற மாறி பழைய வெர்ஷன்ல 20 பாட்டு இருந்ததுங்கய்யா. புது வெர்ஷன்ல அப்டேட் பண்ணிருக்காங்க, புது வருஷம் அப்டேட் பண்ணிட்டாங்க. பழைய வருஷன்ல எல்லாம் அப்படியேதான் 92 92 93 ஆக்கி அப்புறம் என்ன பண்ணாங்க, அதெல்லாம் ஒரு நம்பர் ஸ்கிப் பண்ணி 113 பதிகத்தை 114 பதிகமா போட்டுப்பாங்க பழைய சில. இப்ப ஐயா சங்கர் ஐயா சொல்றது இப்ப நியூ வெர்ஷனா இருக்கும். வாழ்க வாழ்க. அப்டேட் பண்ணி நன்றி நன்றி வணக்கம் வணக்கம். அதனால ஒரு பாட்டு ஸ்கிப், ஒரு பதிகம் ஸ்கிப் ஆயிட்டு இருக்கும். வாழ்க. கடைசி பாட்டியா செல்லேர் கொடியன் தாமோதரையா வாங்க. திருச்சிற்றம்பலம். செல்லேர் கொடியன் சிவன் பெருங்கோயில் சிவபுரமும் பல்லேன் புகவும் மதில் சூழிலங்கையர் காவலனை கல்லார் முடியொடு தோளிரச்சற்ற கழலடியான் நல்லூர் இருந்த பிரான் நல்லனோ நம்மை ஆழ்பவனே நல்லோர் இருந்த பிரானல்லனோ நம்மை ஆழ்பவனே. சிவாய நம. திருச்சிற்றம்பலம். நன்றிங்க ஐயா. வாழ்க வாழ்க. நல்லூர் இருந்த பிரான் அல்லனோ நம்மை ஆழ்பவனேன்னு நாவுக்கரசருக்கு நான் நல்லூரிலே திருவடி சூட்டினார் அல்லவா. நன்மை பெருக அருள் நெறியே வந்தடைந்து நல்லூரில் மண்ணு திரு தொண்டனார் வணங்கி மகிழ்ந்து எழும்பொழுதில் உன்னுடைய நினைப்பதனை முடிக்கின்றோம் என்று அவர்தம் சென்னிமிசை பாதமலர் சூட்டினான் சிவபெருமான்னு திருநல்லூர் தான் அவருக்கு திருவடி சூட்டதா சேக்கிழார் பாட்டு. அதனால அந்த வகையில அந்த நல்லூர் பெருமான் நமக்கும் அருள் செய்ய வேண்டும் என்று நல்லூர் இருந்த பிரானன்றோ நம்மை ஆழ்பவன் என்னவோ நமக்காகவும் சேர்த்து நாவுக்கரச பெருமான் விண்ணப்பிக்கிறார் என்ற வகையில அமைந்த பாட்டு. வாழ்க வாழ்கன்னு சொல்லி இதோட முடிச்சிடும். நாளைக்கு அமைச்சிடும். சரிங்களா? வாழ்க. பொன்னுசல் சதானந்தன் ஐயா பொன்னுசல் படிங்க. வாழப்பாடி சித்ராமா திருக்கதவம் அடைப்பதற்கு செண்பகவல்லி அம்மா வாழ்த்து. எத்தனாவது பாட்டுங்க? பொன்னுசல் ஒன்னொன்னா சொல்லுங்க. கடைசி பாட்டு படிங்க. திருச்சிற்றம்பலம். தெங்குளவு சோலை உத்தர கோசமங்கை தங்குளவு சோதி தனி உருவம் வந்தருளி எங்கள் பிற பருத்திட்டு என் தரமும் ஆட்கொள்வான் பங்குளவு கோதையும் தானும் பணி கொண்ட கொங்குளவு கொன்றே சடையான் குணம் பரவி பொங்குளவு பூன்முலையீர் பொன்னு சொல்லாடாமோ பொங்கு
புலவு கூமுலையீர் பொன்னூசல் ஆடாமோ. திருச்சிற்றம்பலம். அந்த திருநெல்லூர் பதிகத்துல 10வது பாட்டு திருக்கோவருடைய முதல் பாட்டினுடைய கருத்தை அப்படியே கொண்டாந்து பிழிந்து வைத்த மாதிரி பாடினது காரணம்னா, திருவாசகம் முற்றோதல் செய்யறவங்க திருக்கோவையாரை முற்றோதல் பண்ணணும்னு நினைவுபடுத்துவதற்காக அந்த பாட்டு அமைந்தது என்று சொல்ல வேண்டும். அதுக்கான முயற்சியா செய்யணும். இல்லைன்னா இன்னொரு நூல் காணாது போயிடும். திருவாசகம் படிச்சா திருக்கோவையாரை சேர்ந்து படிக்கணும். அதுல ஒரு 600 பாட்டுனா இதுல ஒரு 400 பாட்டு. வாழ்க வாழ்க. மணிவாசன் கொடுத்த கொடை. திருவிசைப்பா பாடினா திருப்பல்லாண்டு பாடுறோம், திருவாசகம் பாடினா திருக்கோயார் பாடணுன்றதுக்கு அதை நினைவுபடுத்த மாதிரி அமைந்த நல்லூர் பதிகம். நாங்க 2 இதுவும் போட்டிருக்கிறோம்யா. கோவூர்ல ஒரு ஐயா ஆரம்பிச்சாரு, திருவாசகம் படிச்சுட்டு திருக்கோவையார் படிச்சுட்டு தான் வரோம். 2மே படிக்கிறோம். பெருமான் குருவடிவாக வந்த ஆட்களுக்கு அடையாளமான அந்த திருக்கோவையார். ஆமா, எனக்கே கவலையா இருந்தது. வெறும் திருவாசகம் மட்டும் படிக்கிறோமே, யாருமே கோவையார் படிக்கலையேன்னு கணிச்சுட்டே இருந்தேன். அப்புறம் அந்த அடியாட்ட சொல்லவும் சரிம்மா படிக்கலாமான்னு இப்ப படிக்க ஆரம்பிச்சுட்டாங்க. திருக்கோவையாரும் படிக்கிறாங்க, திருவாசகமும் படிக்கிறாங்க. இப்ப பூந்தமொழிக்காரவங்க 2மே சேர்ந்தாப்புல புக்கை வெளியிட்டு இருக்காங்க. ஒரே புக்குலயே திருக்கோவையாரும் திருவாசகமும் வெளியிட்டு இருக்காங்க. அதனால அந்த ஒரு புக்குலயே எடுத்துட்டு வந்துடுறாங்க எல்லாருமே. அதை வச்சே படிச்சிடுறாங்க எல்லாரும். ரொம்ப சந்தோஷம். காலையில 7 மணிக்கு ஆரம்பிச்சோம்னாக்கா 1 மணிக்கெல்லாம் திருவாசகம் முடிஞ்சிடும். 1 மணிக்கு மேல கோவையார முடிச்சு 5:30 முடிச்சிடலாம் சாமி. ஆமாமா, அப்படிதான் முடிக்கிறோம். ஆமாமா, அது ஒரு அருமையான ஞான நூல் அது. ஏன்னா பெருமானே விரும்பி கேட்டது. பாவை பாடிய வாயால் கோவை பாடுகன்னு பெருமானே விரும்பி கேட்ட பாடல் இல்லையா? அதனால இதே காலையில கொஞ்சம் சீக்கிரம் ஆரம்பிக்கணும், 7 மணிக்கா. சிவா இல்ல ஒரு மாசம் திருவாசகம் படிக்கலாம், 1 மாசம் திருக்கோயார் படிக்கலாம். நன்றியா செய்யலாம். நன்றி. அப்படியும் பண்ணலாம். ஏன்னா ஒட்டு மொத்தமா அவ்வளவு நாள் நிக்க முடியாது. போனோம்னா ஒரு வாட்டி திருவாசகம், 1 வாட்டி திருக்கோயார் படிக்கலாம். திருக்கோயார் படிக்கலாம் டைம் படிச்சா அந்த கேப்ல வந்து அகத்திய தேவாரத்தோட கூட படிக்கலாம். ஒரு 25 பாட்டு அகத்திய தேவாரம் வச்சு திருக்கோயார் முடிச்சிடலாம். அப்படியே உங்க திருவள்ளம் சிவா. ஏன்னா அதான் அந்த அகத்திய தேவாரம் வச்சா ஒரு 250 பாட்டு இருக்கு. இது ஒரு 600 பாடு வந்துடும். திருவாசகமா 656. இதுவும் இதை சேர்த்தீங்கன்னா இதுலயே 600 வந்துடும். அகத்திய தேவாரத்தை இதுவும் சேர்த்தா இதுவும் 600 வந்துடும். அதனால 1 மாசம் இப்படி 1 மாசம் அப்படியும் படிக்கலாம். சரிங்களா? காலையில அகத்திய தேவாரத்தை, மத்தியானம் திருக்கோவையாரு. தேவாரம் படிச்ச புண்ணியமும் கிடைக்கும், திருவாசகத்தோட திருக்கோயார் படிச்ச புண்ணியமும் கிடைக்கும். வாழ்க வாழ்க வாழ்க. நம்முடைய முன்னோர்கள் நமக்கு கொடுத்த கொடை. அதை நினைவுபடுத்துற மாதிரி திருநாவுக்கரசர் இந்த பாட்டை, அந்த முதல் பாட்டை கருத்தை அப்படியே அங்க எப்படி பாடியிருக்காங்களோ அதே மெட்டில அதே இதுல பாடியிருக்காரு. திருவளர் தாமரைன்னு அதை ஞாபகப்படுத்த நல்லூர் பதிகம் இன்னைக்கு வந்தது. நன்றிங்க நன்றிங்க. சிவாய நம. திருச்சிற்றம்பலம். லேட் ஆயிடுச்சு இல்ல? ஐயா எல்லாம் வாழ்த்து சொல்லிட்டாங்களா? வாழ்த்து சொல்ல. விடுமின் வெகுளி வேட்கை நோய் மிகவோர் காலம் இனியில்லை. உடையான் அடிக்கீழ் பெருஞ்சாத்தோடு உடன் போவதற்கே ஒருபடுமின். அடைவோம் நாம் போய் சிவபுரத்துள் அணியார் கதவதடையாமே. புடைப்பட்டுருகி போற்றுவோம் புயங்கன் ஆழ்வான் புகழ்களையே. உடைப்பட்டுருகி போற்றுவோம் புயங்கன் ஆழ்வான் புகழ்களையே. நன்றிங்க ஐயா. திருச்சிற்றம்பலம் ஐயா. வேண்டேன் புகழ் வேண்டேன் செல்வம் வேண்டேன் மண்ணும் பெண்ணும் பாடின அந்த மணிவாசகம் தான் புயங்கன் ஆழ்வான் புகழ் களையேன்னு பாடினார். திருமுறை என்பது விளம்பரத்துக்கும் வியாபாரத்துக்கும் உரியதில்ல. எனக்கு இந்த புகழ்லாம் வேண்டாம்பா, எனக்கு வெறும் உன்னுடைய திருவடி இருந்தா போதும் அப்படின்னு சொல்ற பாட்டு இது. வாழ்க வாழ்க வாழ்க. நன்றிங்க. அன்பர்களுக்கு வணக்கம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருந்ததும் பார்த்து கொண்டிருந்ததும் சிவநெறியே சீரான வாழ்வு தரும் என்கிற டெலிகிராம் சேனல் மூலம் ஒவ்வொரு நாளும் அதிகாலை 5:20 மணிக்கு திருநெறிய தமிழோசை என்கிற தலைப்பின் கீழே
பன்னிரு திருமுறை பாராயணம் செய்து வருகிறோம். அந்த வகையில சிவபெருமானுடைய கருணையினாலே நாம் 4ஆம் திருமுறை திருநாவுக்கரசு சுவாமிகள் இயற்றிய 4ஆம் திருமுறையை பாராயணம் செய்து வருகிறோம். நம்முடைய நிகழ்ச்சிக்கு வருகை தந்த அத்துணை அடியார் பெருமக்களுடைய இன்னைக்கு படிச்ச பதிகத்துல திருவாசகத்தோட திருக்குறார் நினைவுபடுத்திருக்கார் நல்லூர் பதிகத்துல. வாழ்க. கண்டிப்பாக நன்றிங்க ஐயா. நிகழ்ச்சிக்கு வந்த அத்துணை அடியார் பெருமக்களுடைய பொன்னார் திருவடிகளையும் மனம் மொழி மெய்களாலே வணங்கி நாம் நிகழ்ச்சி நிறைவு செய்வோம். நிறைவு செய்வதற்கு முன்பதாக இன்றிரவு 8 மணிக்கு ஐயா ஸ்ரீதேவ் ஐயா இருக்கீங்களா? சாமி இது இந்த வாழ்காலத்தினர் முடிச்சிரு நீங்க பார்த்துலாமா 8 மணிக்கு? ஆமாங்க. நன்றிங்க. இன்றிரவு 8 மணிக்கு வாழ்க அந்தனர் வானவர் ஆணினம் எங்கள் திருப்பாசுரத்திற்கு தோத்திரத்தில் சாத்திரம் என்கிற தலைப்பின் கீழே நிகழ்ச்சி இருக்கு. அந்த நிகழ்ச்சியில் அன்பர் பெருமக்கள் கலந்து கொள்ளும்படி பணிவன்போடு கேட்டு நிறைவு செய்கிறோம். நன்றி, வணக்கம். நற்றுணையாவது நமச்சிவாயவே. திருச்சிற்றம்பலம், தில்லையம்பலம்.